பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா 44வது அதிகாரம் 22வது வசனம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவங்களையும் மேகத்தைப் போலவும் கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பாவம் என்பது கடவுளிடத்திலே நாம் கிட்டி சேர முடியாதபடி, கடவுளிடத்திலே நாம் போக முடியாதபடி அது நம்ம என்ன பண்ணோம், தடுக்கிறதாக இருக்கிறது. நம்மை பாவி என்று அது என்ன பண்ணோம், உணர்த்தி கொண்டே இருக்கும். நாம் கடவுளிடத்திலே ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, நீ பாவி, இதை எப்படி செய்யலாம், நீ பாவி, இதை எப்படி செய்யலாம் என்று நம்ம என்ன பண்ணோம், அது தடுக்கிறதாக இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்களை நான் என்ன பண்ணேன், அகற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். எதற்காக என்றால், நாம் அவரிடத்துல திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் கர்த்தரிடத்துல திரும்புவோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள். அவருடைய சுதந்திரத்திற்கு நீங்கள் சுதந்திரவாளியாக மாறுவீர்கள். அவருடைய மீட்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்புங்கள், விசுவாசிங்கள். காட் பிளஸ் யூ.